ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் பியூட்டிஃபுல் டே வித் பிரதீப். இட்ஸ் ஃப்ரைடே vlog. இன்றைக்கி நம்ம ப்ரீத்தி ஜோடியாக்கோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் அண்ட் பூஜா vlogகும் பார்க்க போகிறோம். ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சர் கிரைண்டர் எப்போ வாங்கினது பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் வாங்கினது. ஸோ அன்பாக்சிங் வீடியோ வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சர் கிரைண்டரை ப்ரீத்தி வெப்சைட்டில் தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ அது ஒரு நாளே டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ நேற்று பண்ணோம்னா இன்றைக்கே டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ 1 day தான் எடுத்துக்கிட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 days எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். ஸோ 1 week மட்டும் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் டெலிவரி ஆனது ஒரு 1 dayலே வந்துருச்சு. இதில் ஒரு ஜூஸர், 3 நார்மல் மிக்சர் கிரைண்டரோட ஜார்ஸ் வரும், ஒரு மாஸ்டர் ஜார் வரும், மொத்தம் 5 வரும். ஸோ 4 ஜார்ஸ் வருது. ஸோ இந்த ஒரு மிக்சர் கிரைண்டர் 750 watts. இது ஃபுல் பிளாக் இல்லாமல் கொஞ்சம் பர்பிள் கலரில் வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி வச்சுருந்த மிக்சர் கிரைண்டர் பார்த்திங்கன்னா பிடிஎம் பிராண்டு. அது 8 yearsஆக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் அதில் நிறைய இஷ்யூஸ், மிஷினில் கிடையாது, ஜாரை மாற்ற முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதுக்கு உண்டான அந்த மூடியில் போடுவோம்ல ரிங், அதெல்லாம் மாற்றி பார்த்துட்டேன். அதுவுமே ரொம்ப லூஸாக இருந்தது. அப்புறம் லீக்கேஜ் நிறையா வந்தது. ஸோ அதனால் நம்ம வாங்குறோம், நல்லதவே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி கட்டிங், ஸ்லைசிங், பிளெண்டிங், ஸோ ஆட்டா மாவில் நல்லாவே பசைஞ்சு கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே இதில் இருக்குது. மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம மஞ்சள் அரைச்சிக்கலாம், கொத்தமல்லி எல்லாமே சூப்பராக அரைச்சிக்கலாம். ஸோ ஆல் இன் ஒன். அதனால தான் ப்ரீத்தி ஜோடியாக்கை சூஸ் பண்ணேன். நான் ஆட்டம்பர்கும் பார்த்தேன். பட் இருந்தாலும் எனக்கு இதில் பெனிஃபிட்டே இந்த மாஸ்டர் ஜார் தான். ஸோ அதனால தான் நான் இது வாங்கியிருந்தேன். இல்லைனா இது மட்டும் இந்த மாஸ்டர் ஜார் இல்லை இந்த மிக்ஸி இல்லை அப்படின்னா நான் ஆட்டம்பர்க் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ தட் இப்போ வாங்கினது ப்ரீத்தி ஜோடியாக் கிளிட்டர் அப்படின்ற மிக்ஸி கிரைண்டர் தான் வாங்கியிருக்கேன். இதில் 4 ஜார்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த மாஸ்டர் ஜாரில் பார்த்திங்கன்னா இது பிளெண்ட் பண்ணுற அந்த பிளேடு, அதாவது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி, அப்புறம் நிறையா ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் துருவுற மாதிரி, கேரட்லாம் சீவுற மாதிரி ஒரு ஸ்லைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே 2 ஸ்லைசர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பிளெண்ட் பண்ணுற மாதிரி ஒன்று சாப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு பிளேடு, அது காட்டுறேன் உங்களுக்கு. ஜூஸ் ஜார் வந்துருச்சு. இதில் மில்க் ஷேக் போட்டுக்கலாம், ஜூஸும் போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லாவே வருது. நான் ப்ராப்பராக சம்டைம்ஸ் லாக் பண்ணாததுனால அந்த துகள்கள் வெளியில் வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா ஆஷ் கலர், அதை நல்லா லாக் பண்ணணும். அதில் போட்டு இப்படி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூடியை போட்டோம்னா அந்த துகள் எக்ஸ்ட்ரா வெளியில் வராது. ஸோ இதை நல்லா மூடி போட்டு லாக் பண்ணிடணும். அப்புறம் நிறைய பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா மாஸ்டர் ஜாருக்கு. அது ரொம்ப சேஃபாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். எடுக்கும் போதும் பார்த்தா எடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், வெளியில் தெரியாது. பட் உள்ளுக்குள்ளே அந்த ஸ்லைஸ் உள்ளே நல்ல ஷார்ப்பு. 1 டைம் செய்யும் போது லைட்டாக இப்படி எடுத்தேன், அப்படியே கையில் அந்த நெகம் லைட்டாக கட் ஆகிடுச்சு. ஸோ தட் எடுக்கும் போதே நமக்கு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னா மிக்ஸி ஓடும்போது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால் பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். எடுத்து வாஷ் பண்ணும் போது கூட ப்ரெஷ்ஷை வச்சு, டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லைஸ் பண்ணுற அந்த பிளேடை. ஓகேங்களா? அப்புறம் இதில் அதாங்க ஒரு பெரிய மாவு அரைக்கிற மாதிரி ஒரு ஜாரு, அப்புறம் சட்னி அரைக்கிறது, கொஞ்சம் மசாலாஸ் எல்லாமே அரைச்சிக்கலாம். ஸோ குவான்டிட்டி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜார்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாஸ்டர் ஜாரில் இப்போ நான் ஒரு 1 week யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த ரிவ்யூவை போடுறேன். அந்த கீரை சாப்பிங் பிளேடு இருக்குது, அதை ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி சில்வர் கலர் பிளேடு இருக்குது. அந்த பிளேடை பொருத்திட்டு இந்த கப்ளரில் பொருத்திட்டு அப்புறம் நல்லா வாஷ் பண்ண கீரையை எடுத்து போட்டு சாப் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். பீட்ரூட், அவரைக்காய், புடலங்காய் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன பொருள் கட்டமாக உங்களுக்கு கட் பண்ணணும், சாப்பிங் பண்ணணும், வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்லைசர் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய், அப்புறம் துருவுறது இந்த பீட்ரூட் இல்லைனா கேரட் இந்த மாதிரி துருவி போட்டுக்கலாம். பொரியலுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு குழந்தைங்க கிளம்புறாங்க, அவங்க லஞ்ச் கட்டி கொடுக்கணும், இல்லை ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் கட்டி கொடுக்கணும், டக்குன்னு வேலையாகிடும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான மிக்சர் கிரைண்டர் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வாங்கியிருக்கோம். செம்மையாக இருக்குது. இது நல்லா
பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி. அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கடைசியாக சொல்கிறேன் நான். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த மிக்சர் கிரைண்டரை பற்றி நான் கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். எப்படிலாம் அரைக்கணும், எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் மாவு போடணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆடிப்பூரம்ன்றதுனால வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம் நல்லபடியாக இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டு படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். அழகாக வந்து நெய் தீபம்லாம் ஏற்றி இந்த வெள்ளி விளக்குலாம் நெய் போட்டு தான் ஏற்றுவேன். பிகாஸ் அதுதான் நல்லது சொல்லுவாங்க. ஃப்ரைடே ஆனால் நெய் ஊற்றி வெள்ளி விளக்கை ஏற்றுனிங்கன்னா அவ்வளோ நல்லது. கோல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து சாமிக்கிட்ட வச்சு படைச்சிக்கலாம். அப்புறம் இந்த பேம்பூ பிளான்ஸ் வந்து இப்போ நர்சரிக்கு 2 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். சூப்பராக எல்லா செடியுமே இன்டோர் பிளான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் பேம்பூ பிளான்ஸ் ரொம்ப நாள் ஆசை, அதை வாங்கிட்டேன் நான். அதை நல்லபடியாக வளர்த்து வரணும். எல்லா செடியுமே சரி தான், நல்லபடியாக வந்து இன்டோர் பிளான்ஸ் வந்து நல்லா வளர்க்கணும். இன்டோர் பிளான்ஸோட வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் புத்தர்கிட்ட கொஞ்சம் சாம்பிராணி வத்தி வச்சு அந்த புகையில் அவரை பார்த்தோம்னா அவ்வளோ அழகு. அவர் சூப்பராக இருப்பார். அந்த புத்தர் பார்த்திங்கன்னா ஒரு அமைதி, பொலிவு, அந்த நிம்மதி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போதும் வீட்டில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ சாமியெலாம் கும்பிட்டு லஞ்செலாம் முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங்காக நமக்கு ஒரு டீ குடிக்கணும்ல, அதனால் ஒரு டீ குடித்தாச்சு. அவங்க 2 பேருக்கும் பனக்கற்கண்டு பால் கொடுத்தாச்சு. ஏன்னா பனக்கற்கண்டு ஏன் போட்டேன்னா அவங்களுக்கு கோல்டு நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் பனக்கற்கண்டு போட்டு கொடுத்தோம்னா கோல்டு எல்லாமே சரியாயிடும். சென்னை சிறுசேரிக்கு பக்கத்தில் வந்து செராமிக் ஷாப் இருந்தது. அங்கே வந்து நிறைய யானை பிளான்டர் அப்புறம் புத்தர் பிளான்டர்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே 1-2 கேஸு கலர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஒயிட் கலர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். நம்ம செட்டப் வந்து ஒயிட் கலரில் பண்ணணுன்றதுனால ஒயிட் கலர் வாங்கியிருந்தேன். ஒயிட் அண்ட் வுட்டன் போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அதனால் புத்தரும் ஒயிட்டாகவே கிடச்சாரு, யானைக்குட்டியும் பிளான்டர் எல்லாமே ஒயிட்டாக கிடச்சாங்க. அதெல்லாமே வாங்கி வச்சுட்டேன். அதில் பிளான்ட் வச்சுருந்தேன். இதெல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸு. நான் வர வீடியோவில் என்னென்ன பிளான்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், எப்படிலாம் வந்து மெயின்டைன் பண்ணுறேன்றதை வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் சைன் ஆஃப் பை பிரதி அண்ட் கார்த்தி.